முஸ்லிம் சேவைக்கு பங்களிப்பினை நல்கிய கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் உடனான நேர்காணல். சந்திப்பவர் கலைஞர் கலாபூஷணம் MSM ஜின்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே. எமது முஸ்லிம் சேவைக்கு வளம் சேர்த்து பிரபலம் தேடிக்கொண்ட நம்மை விட்டும் பிரிந்த உலமாக்கல் வரிசையில் செல்லும் அந்த குரலின் சொந்தக்காரர், சன்மார்க்க அறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், மர்ஹூம் கண்டி மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எச் சலாவுதீன் பாரி ஹஸ்ரத் அவர்களின் நினைவுகளை மீட்டி நாம் ஆவணப்படுத்த போகிறோம். இதற்காக இன்றைய எமது பாரம்பரியம் நிகழ்ச்சி தொடரின் அதிதிகளாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை உபத்தலைவரும், இன்னும் அதன் கண்டி மாவட்ட தலைவரும், கண்டி ஃபுர்கானியா அரபு கல்லூரி பணிப்பாளருமான மௌலவி அல்ஹாஜ் எச் உமர்தீன், எழுத்தாளர், கலைஞர், கலாபூசணம், சிரேஷ்ட சட்டத்தரணி ரஷீத் இம்தியாஸ். இன்று நாம் பேசப்போகும் மர்ஹூம் மௌலவி அல்ஹாஜ் எச் சலாவுதீன் பாரி ஹஸ்ரத் அவர்களின் இளைய சகோதரரான அல்ஹாஜ் முகமது நசீர் அவர்களின் புதல்வர் அல்ஹாஜ் மௌலவி முஹம்மது நசீர் இம்ரான் முஹம்மது பாஹிஜி ஆகியோரை இணைத்திருக்கிறோம். மௌலவி நசீர் இம்ரான் முஹம்மது பாஹிஜி அவர்கள் கண்டி தஸ்கர அல் ஹக்கானியா அரபு கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளராக இப்போது கடமை புரிகிறார். இவர்களை இன்றைய எங்கள் அதிதிகளாக வரவேற்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். 1960களிலான காலப்பகுதியில் இலங்கை வானொலியில் ஒலிபரப்பான முஸ்லிம் நிகழ்ச்சிகளுக்கென தெரிவு செய்யப்பட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில கலைஞர்களில் ஒருவராக மர்ஹூம் மௌலவி அல்ஹாஜ் எச் சலாவுதீன் பாரி அவர்கள் இருந்திருக்கிறார். மணிமொழி மௌலானா மௌலவி அல்ஹாஜ் MJ கலீலுர் ரஹ்மான், நேயர்களால் தீன்சா என அடையாளப்படுத்தப்பட்ட மௌலவி அல்ஹாஜ் RM சைபுதீன் சாஹிப், இஸ்லாமிய சமய பாடசாலை புகழ் மௌலவி அல்ஹாஜ் A அப்துல் ரஹ்மான் பாஜி, மௌலவி அல்ஹாஜ் MM அப்துல் வதூத், மௌலவி அல்ஹாஜ் அப்துல் அமீத் நூரி 10 வருடங்களுக்கு மேலாக தித்திக்கும் திருமறை கதைகளில் எனும் நிகழ்ச்சியை தொடராக வழங்கி இன்றும் பேசப்படும் கமல் துறை மௌலவி அல்ஹாஜ் UM தாசீம் நத்வி போன்ற குறிப்பிட்ட உலமாக்கல் வரிசையில் வைத்து மதிக்கப்பட்ட ஒரு உலமாவே மௌலவி அல்ஹாஜ் எச் சலாவுதீன் ஹஸ்ரத் அவர்கள். இவர்கள் அந்த நாட்களில் முஸ்லிம் நிகழ்ச்சிகள் வாயிலாக இறை அருளால் சமூகத்தின் நட்சத்திரங்களாக ஜொலித்தார்கள். இவர்களை நேரில் பார்ப்பதற்காக ஒரு நேயர் பட்டாளமே இருந்திருக்கிறது. மர்ஹூம் மௌலவி அல்ஹாஜ் எச் சலாவுதீன் அவர்களின் பங்களிப்பு முஸ்லிம் சேவைக்கு நிறைய கிடைத்திருக்கிறது. இப்போது முஸ்லிம் சேவையில் ஒலிபரப்பாகும் திருக்குர்ஆன் விளக்கம் என்ற நிகழ்ச்சி அப்போது திருக்குர்ஆன் விளக்க பிரசங்கம் என ஒலிபரப்பான நிகழ்ச்சியில் கண்டி மௌலானா என்கின்ற இன்னொரு நாமத்தையும் தனதாக்கிக் கொண்ட மௌலவி அல்ஹாஜ் எச் சலாவுதீன் அவர்களின் பங்கு அதிகமாக இருந்ததாக நாம் அறிகிறோம். அத்தோடு மணிமொழிகள், ரமலான் நிகழ்ச்சிகளில் ஒலிபரப்பான சஹர் சிந்தனை, ரமலான் சிந்தனை போன்ற நிகழ்ச்சிகளையும் இவர் வழங்கியிருக்கிறார். எல்லோரோடும் நேசமாக பழகும் பண்பு இவரிடம் மிகைத்து இருந்தது. தனி மனிதர் ஒருவரின் சன்மார்க்க சந்தேகங்களுக்கு அதற்காக நேரம் ஒதுக்கி அன்பு சொட்ட தக்க ஆதாரங்களோடு பதில் தரும் ஒரு மார்க்க அறிஞராக இவர் இருந்ததை நம் மூத்தோர் சுட்டிக்காட்டி உளம் பூரிக்கின்றார்கள். நாட்டின் பல பகுதிகளிலும் 3 மொழிகளிலும் ஜும்மா குத்பா பிரசங்கங்களை வழங்கியிருக்கிறார். சமகாலத்துக்கு ஏற்ப சிங்களம், ஆங்கிலம் மொழிகளான இவரது ஜும்மா பிரசங்கங்கள் சமூகத்தின் மறுமலர்ச்சிக்கு வழிகாட்டியிருக்கின்றன. இலங்கை வானொலி கலைஞர் என்ற வகையில் தமிழ் பேசும் உலகமெல்லாம் இவர் பேசப்பட்டார். இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் இவரை வரவழைத்து கௌரவப்படுத்தியதோடு கௌரவ கலாநிதி போன்ற பட்டத்தோடு இன்னும் பல பட்டங்கள் வழங்கி கௌரவப்படுத்தின. முஸ்லிம் சேவை தனக்கு வழங்கிய பிரபலத்தின் காரணமாகவோ என்னவோ முஸ்லிம் சேவையில் கடமை புரிந்த எல்லோரையுமே நன்றியுணர்வோடு தனது குடும்ப உறுப்பினராகவே இவர் கருதி செயற்பட்டார். ஃபர்லான சுன்னத்தான தொழுகைக்கான விளக்கம், ஜனாசா தொழுகை, ஹஜ் வழிகாட்டி, இறை பிரார்த்தனை என இவர் எழுதிய சின்ன சின்ன எத்தனையோ நூல்களை தொகுத்து மௌலவி எச் சலாவுதீன் பாரி சிறுநூல் தொகுப்புகளின் தொகுப்பு
என்ற தலைப்பில் பெரியதொரு நூல் இவரது புதல்வர் அல்ஹாஜ் முஸ்லிம் சலாவுத்தீன் அவர்களால் வெளியிட்டு வைக்கப்பட்டது. மௌலவி சலாவுத்தீன் அவர்கள் வாழும் போதே வெளியிட்டு வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதன் முதலாம் 2ஆம் பதிப்புகள் 2002ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்தியாவிலும், 3ஆம் 4ஆம் பதிப்புகள் 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலும், 2004ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலும் இலங்கையில் வெளியிடப்பட்டது. மூத்த உலமா கண்டி மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எச் சலாவுத்தீன் அவர்களின் நினைவுகளை நினைவு கூறும் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்புக்கு எங்களோடு கைகோர்த்த தஸ்கர MSM ராசிக், தில்லங்க மௌலவி அல்ஹாஜ் MSM அலி, கண்டி மௌலவி அல்ஹாஜ் ஃபஸ்லுர் ரஹ்மான், மௌலவி சலாவுத்தீன் அவர்களின் இளைய புதல்வர் ஹாஃபிஸ் மோமின் சலாவுத்தீன் ஆகியோருக்கு இந்த நேரத்தில் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி இன்றைய அதிதிகள் மூலமாக மூத்த உலமா மர்ஹூம் மௌலவி அல்ஹாஜ் எச் சலாவுத்தீன் அசர்த் அவர்கள் பற்றிய இன்னும் மேலதிக தகவல்களை நாம் தெரிந்து கொள்வோம். முதலில் எம்மோடு இணைந்து கொள்கிறார் கண்டியிலிருந்து மௌலவி அல்ஹாஜ் எச் உமர்தீன் மௌலவி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய நேயர்களே, உலமாக்களே, சகோதர சகோதரிகளே, கண்டி மௌலானா என்று முழு உலகத்திலும் பெயர் பெற்ற மர்ஹூம் சலாஹுத்தீன் ஹஜ்ரத் அவர்களை பற்றி சில வரிகளை சொல்வதற்கு என்னிடத்திலே வேண்டிக் கொள்ளப்பட்ட அடிப்படையிலே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மர்ஹூம் சலாஹுத்தீன் ஹஜ்ரத் அவர்கள் கல்ஹின்னியை புறப்படமாகவும் கண்டியிலே வாழக்கூடியவராகவும் இறுதி கட்டத்திலே கொழும்பை வசிப்பிடமாகவும் மேற்கொண்டிருந்தார். உண்மையிலே சலாஹுத்தீன் ஹஜ்ரத் அவர்கள் கண்டி மௌலானா என்று கண்டியிலே விசேஷமாக பெயர் பெற்று உலமாக்களே மிகவும் குறைந்த காலத்திலே கண்டியிலே அவர்கள் பல சேவைகள் செய்திருக்கின்றார்கள். ஹனபி பள்ளி வாசலிலே இமாமாக கடமையாற்றியது மட்டுமல்ல, அவர்கள் பல பாடசாலைகளிலே இஸ்லாம் போதிக்கக்கூடிய ஆசிரியராகவும் கண்டி மாநகரிலே உள்ள பாடசாலைகளிலும் கடமை புரிந்திருக்கின்றார்கள். உண்மையிலே சலாஹுத்தீன் மௌலவி என்று சொன்னால் யாரும் அறியாமல் இருக்க மாட்டார்கள். கண்டியிலே அந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பேர் வைத்ததென்றால் சலாஹுத்தீன் ஹஜ்ரத் அவர்கள்தான். இப்பொழுது கூட யாரிடத்திலே மூத்தவர்கள் முதியவர்களிடத்தை கேட்டால் சொல்வார்கள், எனக்கு பேர் வைத்தது சலாஹுத்தீன் ஹஜ்ரத் என்று. அந்த அளவுக்கு கண்டியிலே அவர்கள் பிரபல்யமாக இருந்தார்கள். அவர்கள் கலந்து கொள்ளாத நிக்காஹ் சபையோ அல்லது ஜனாசாக்களோ அல்லது ஏதும் திறப்பு விழாக்களோ எதுவுமே இருக்க மாட்டாது அவர்கள் கலந்து கொள்ளாமல். அந்த அளவுக்கு கண்டியிலே அவர்கள் புகழ்மிக்கவராக வாழ்ந்திருக்கின்றார்கள். நம்பிக்கையுள்ளவர்களாக மக்களிடத்திலே உள்ளத்திலே பதிந்தவராக வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் பல புத்தகங்களை எழுதினார்கள். அப்போத்த என்று எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அந்த நூலை வெளியிட்டார்கள். எனவே அந்த தேவையான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அமல்கள், இபாதத்துகள், திக்ருகள், செலவாத்துகள், மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சிறு கைநூலாக நிறைய புத்தகங்களை தான் அதை மஹபத் என்ற பெயரிலே வெளியிட்டார்கள். அதே போன்று அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பாசை வளம் உள்ளவர். அரபு பாசை, சிங்கள மொழி, ஆங்கிலம், தமிழ், இந்த பாசைகளில் சரளமாக பேசக்கூடியவர்களாக, உபன்யாசம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். சென்ற காலங்களிலே இந்த நாட்டுக்கு வரக்கூடிய வெளிநாட்டவர்கள், அதே போன்று உள்நாட்டு அரசியல்வாதிகள் பெரும் பெரும் திறப்பு விழாக்களிலே அவர்கள் மும்மொழியிலும் அழகான முறையிலே பேசக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார். அத்தோடு அவர்கள் நல்ல குணமுள்ளவர்கள். எந்த கட்டத்திலும் யாரையும் கடிந்து கொள்ள மாட்டார்கள். அவரிடத்திலிருந்து ஆகப்பெரிய ஒரு குணம்தான் நாங்கள் படிக்க வேண்டிய ஒன்று. யாரை பற்றியும் குறை பேச மாட்டார்கள். யாரை பேசினாலும் புகழ்ந்து பேசுவார்கள். எனவே அவருடைய இபாதத்து சுப்ஹானல்லாஹ், அவருடைய இபாதத்துக்கு ஈடாக மாட்டார். அதிகமான குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இமாம் ஜமாத்துகளை விடாமல் தொழக்கூடியவர்கள். தஹஜ்ஜத் வாழ்க்கையிலே அவருக்கு தவறு இருக்குமாண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தஹஜ்ஜத் தொழுகைகள் மிஸ் ஆக்க மாட்டார்கள். இமாம் ஜமாத்து நடத்தும் பொழுது தலப்பாகை அணிந்துதான் இமாம் ஜமாத்து நடத்துவார்கள். இப்படியாக அவருடைய அமல் ரீதியாக மாஷா அல்லாஹ் எதுவுமே குறை சொல்வதற்கு இல்லை. மக்களுடன் பழகுவது எதுவுமே குறை சொல்வதற்கு இல்லை.
நீண்ட காலம் ஹனபி இமாமாக மட்டுமல்ல, ஹனபி கட்டி முடிப்பதற்கு மிகவும் ஒரு காரணகர்த்தாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு வித்தியாசமான அமைப்பிலே ஹனபி பள்ளிவாசலை அமைத்தார்கள். யாருடைய எதிர்ப்பும் வராமல் அந்நிய மக்களை நயந்து கொண்டு அந்த பள்ளிவாசலை அமைத்திருக்கின்றார்கள். என்று கூட கிரிய மல்வத்த பீடாதிபதிகள் அவர்களுடைய உள்ளத்தை வென்றிருக்கிறார்கள். கேட்பார்கள் அடிக்கடி. சலாஹுத்தீன் மாலியை பற்றி அவர்கள் புகழ்ந்து பேசுவார்கள். மக்களை அழகாக வழிநடத்துவார்கள். முதலாவது ஹஜ் அவர்களுடன் தான் அவருடைய வழிகாட்டலில் சென்று மாஷா அல்லாஹ் மக்களுக்கு தெளிவாக அவர்களே ஹஜ்ஜுடைய கடமையை நல்ல முறையிலே வழிகாட்டுவார்கள். அழகான முறையில் கபத்துல்லாவிலே துவா ஓடுவார்கள். துவாவிலே பேர் பெற்றவர்கள். கையேந்தினால் மாலை மாலையாக கண்ணீர் வடித்து துவாக்களை ஓடுவார்கள். மாஷா அல்லாஹ் அழகான முறையில் துவா கேட்பார்கள். அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் வானொலி சேவை எடுத்துக்கொண்டால் நீண்ட காலமாக வானொலியிலே அவர்கள் குர்ஆன் விளக்கம் என்றும் மனுமொழி என்றும் சிந்தனை என்றும் இது போன்று பல நிகழ்ச்சிகளை செய்திருக்கின்றார்கள். நீண்ட காலமாக ஒரு அழகான தோட்டத்தை கொண்டவர், சிரித்த முகத்தோடு நல்ல பண்புள்ளவராக அல்ஹம்துலில்லாஹ் கடைசி வரைக்கும் தைரியமாக இருந்தார்கள். காலையிலே குர்ஆன் ஓதிவிட்டு உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி உடற்பயிற்சி செய்வார்கள். நீண்ட தூரம் நடந்து நல்ல தேக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உடற்பயிற்சி செய்வார்கள். இன்றைய உலமாக்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார்கள். எனவே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இந்த நல்ல பண்புகளை கபூல் செய்து அவருடைய ஆகிரத் வாழ்க்கையை அல்லாஹு தஆலா சீராக்கி வைக்க வேண்டும். சந்ததிகளுக்கும் அல்லாஹு தஆலா பரக்கத்து செய்ய வேண்டும் என்று இந்த கட்டத்திலே விசேஷமாக துஆ செய்து கொள்கிறோம். அல்லாஹு தஆலா கடைசியாக அவர்கள் ஒரு விவாக பதிவாளராகவும் இருந்திருக்கின்றார்கள். நீண்ட காலம் விவாக பதிவாளராகவும் கண்டிமானர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை ஞாபகப்படுத்தி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி மௌலவி அல்ஹாஜ் எச் உமர்தீன் அவர்களே. உன்னிடத்திலே எங்கள் கைகள் எல்லாம் கேட்டு உயர்ந்திருக்கின்றன. இந்த கைகளை வெறுமனை அனுப்பிவிடாதே. எங்கள் கழுத்துகள் எல்லாம் உனக்காக பணிந்து நீண்டிருக்கின்றன. கழுத்துகளும் உயர்ந்திருக்கின்றன. கண்ணீரை சிந்திக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் உன்னிடத்திலே கேட்பதெல்லாம் உன்னுடைய மாபெரும் கிருபை ரஹமத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. இனி நிலைய கலையகத்தில் சிரேஷ்ட சட்டத்தரணி கலாபூசணம் அல்ஹாஜ் ரஷீதம் இம்தியாஸ் அவர்களை இப்போது நாம் சந்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் இம்தியாஸ் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாம் MSM ஜின்னா அவர்களே. மௌலவி மர்ஹூம் எச் சலாவுத்தீன் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான உறவுகள் பற்றியும் அவரது சமூக பங்களிப்புகள் பற்றியும் எங்களோடு முதலில் பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆமாம், நான் 5ஆம் வகுப்பில் படிக்கின்ற காலத்திலேயே வானொலியோடு தொடர்பு கூடுதலாக இருந்தது. அதிலும் குறிப்பாக முஸ்லிம் நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் எங்களுக்கு அதிக பற்றும் ஈடுபாடும் இருந்தது. அந்த காலத்தில் உண்மையிலே எங்கள் ஊரில் ஒரு சில வானொலி பெட்டிகளே இருந்தன. எங்கள் வீட்டில் கூட இருக்கவில்லை. நாங்கள் பக்கத்து வீடுகளுக்கு சென்றுதான் வானொலி கேட்பது வழக்கம். அதிலும் குறிப்பாக முஸ்லிம் சேவையில் நீங்கள் குறிப்பிட்ட உலமாக்களோடு மஸ்ஊத் ஆலிம் போன்றவர்களும் மிக சிறப்பாக உரைகள் நிகழ்த்தி எங்களை கவர்ந்தவர்கள். அந்த வரிசையில் மர்ஹூம் எச் சலாஹுத்தீன் மௌலவி அவர்கள் கண்டி என்பதனால், எங்கள் ஊரைச் சேர்ந்தவர், எங்கள் பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதனால் எங்களுக்கு கூடுதலான ஆர்வம் இருந்தது. இதனால் அவரது உரைகளை கேட்பதற்கும் அவரது துஆக்களை கேட்டு ஆமீன் சொல்வதற்கும் நாங்கள் அதிக ஆர்வம் காட்டி வந்தோம். இவரோடு எங்கள் குடும்பத்துக்கு மிக நெருங்கிய உறவு தொடர்பு இருந்தது. எங்கள் தந்தையாரோடு மிக அன்போடு அளவலாவி பேசுவார். எங்கள் வீடுகளுக்கு விஜயம் செய்வார். எனது சகோதரி நூர்லைன் நஜ்முல் ஹசனோடு அவரது எழுத்துக்களை பற்றி, அந்த நேரத்திலேயே மாதர் மஜிஸ்களை பற்றி கலந்துரையாடுவார். எங்களை அழைத்து விருந்து வழங்குவார். இந்த வகையில் மிக நெருக்கமாக இருந்த காரணத்தினால் அவரோடு எங்களுக்கு இருந்த பற்று, பாசம், பரிவு மிக அதிகம். இந்த நேரத்தில் நானும் ஒன்றை இங்கே சந்தோஷமாக நினைவுபடுத்த விரும்புகிறேன். ரஷீதம் இம்தியாஸ் அந்த நாட்களில் நான் வாசித்த சிறுகதைகளை அவரை கேட்டு என்னை பாராட்டியிருக்கிறார், உற்சாகப்படுத்தியிருக்கிறார். ஆமாம், வானொலி நிகழ்ச்சிகளில் எங்களது நிகழ்ச்சி ஒளிபரப்பாகினாலும் அதனை பாராட்டுவதில் அவர் தயக்கம் காட்டுவதில்லை. இப்பொழுதும் ஆர்வத்தோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாராட்டுவார். அது அவரது தனித்துவமான ஒரு பண்பு. ஆரம்ப காலத்திலேயே, இள வயதிலேயே அவர் இந்த இஸ்லாமிய விடயங்களில் ஈடுபாடு கொண்டிருக்கிறார். 17 வயதிலே மௌலவி பட்டம் பெற்று 19 வயதிலே பாசிலாகி அதன் பிறகு 32 ஆண்டுகள் அரசாங்க பாடசாலையிலே மௌலவி ஆசிரியர் அவர் கடமையாற்றிருக்கின்றார்.
அதே காலப்பகுதியில் கண்டி ஹனஃபி பள்ளியில் பேசிமாமாக பிரதம பேசிமாமாக சேர்ந்து அந்த பள்ளிவாசலையே ஒரு மாற்றம் ஏற்படுத்துவதில் முன்னின்று உழைத்தார். நூலினங்களை உருவாக்கினார், மக்களில் கலந்துரையாடல்களை நடத்தினார். உண்மையிலே அந்த பள்ளிவாசல் ஒரு மத்திய நிலையம் போல் இருப்பதற்கு வழிவகுத்தார். இதனால் முஸ்லிம் வர்த்தகர்களோடு அவருக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருந்தது. அதனால்தான் அவரது நூல்கள் இலகுவாக பிரசுரமாவதற்கு அது பிற்காலத்தில் உதவியது. நான் கூட எங்கள் ஊரிலிருந்து சுமார் 12-14 மைல் தொலைவில் உள்ள கண்டிக்கு இவரது ஹொத்துபாவை கேட்பதற்காகவே பயணம் சென்ற அனுபவம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆமாம், உண்மையிலேயே அவரது ஜும்மா பிரசங்கங்கள் பற்றி அநேக மாணோர் சிலாகித்து பேசியிருக்கிறார்கள். இது பற்றிய உங்களது கண்ணோட்டத்தையும் இங்கே பதிவு செய்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறோம். அந்த காலத்திலே ஜும்மா என்று குறிப்பிடும் பொழுது ஒரு சிலது பெயர்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக எல்லா இடங்களிலும் பேசப்படுவது உண்டு. நிச்சயமாக அதிலே கண்டியில் சலாஹுதீன் மௌலவியிட ஹொத்பா என்ற பேச்சு வரும் பொழுது அதுக்கு ஒரு ஆர்வம், ஒரு கவர்ச்சி, ஒரு சிறப்பு இருக்கத்தான் செய்தது. அதனால்தான் நான் ஏற்கனவே கூறியது போல அவரது ஹொத்துபாக்களை கேட்பதற்காகவே கண்டிக்கு பஸ்ஸில் போய் கேட்டு வருகின்ற பழக்கம் இருந்தது. இவரது பேருரைகள் இலங்கையின் எல்லா பாகங்களும் பெரும்பாலும் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் தலைநகரில் உள்ள எல்லா பள்ளிவாசலிலும், அதிலும் விசேடமாக மிக பிரபல்யமான நாங்கள் எல்லோரும் சொல்கின்ற சிவப்பு பள்ளிவாசல், சம்மாங்கோட்டு பள்ளிவாசலிலே அவர் குத்துபாக்கள் மிக சிறப்பு இடம் பெற்று இழைப்பதை நாங்கள் காண்கின்றோம். இதில் இன்னும் ஒன்று குறிப்பிட வேண்டும். நான் அறிந்த வகையில் அந்த காலத்திலே சிங்களத்திலே குத்துபா ஓதியவர், ஆங்கிலத்திலே குத்துபா ஓதியவர் இவராகத்தான் இருக்க வேண்டும். ஆரம்ப நாட்களில் இப்பொழுது நிறைய பேர் ஓதுகிறார்கள். ஆனால் அந்த காலத்திலே, அந்த 60, 70, 80 காலங்களிலே இவர் மட்டும்தான் இருந்தார் என்று கூட சொல்லக்கூடிய அளவுக்கு மிக விரல் பிரசங்கத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. உலக நாடுகள் பலவற்றில் உள்ள ஹொத்துபா ஓதியிருக்கிறார். நான் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்ச வகையில் சொல்வதாக இருந்தால் இங்கு பட்டியலிட வேண்டும். இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா, பிரான்ஸ், கனடா, பெல்ஜியம், ஹாங்காங், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர், புரூனை, ஐக்கிய அரபு ராச்சியத்தின் துபாய், அபுதாபி, கட்டார் போன்ற பல நாடுகளில் உண்மையிலே இன்றைய காலத்தில் நாங்கள் இந்த இடங்களில் ஹுத்பா ஓதுவதை இலகுவாக இருக்கலாம். அவரது காலத்தில், அந்த காலத்திலே இது தனித்துவமாக குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக நான் கருதுகின்றேன். அதே போல சமூக சேவையிலும் மிக ஆர்வம் கொண்டவர் செயல்பட்டார். இதனால்தான் கண்டியிலே நீங்கள் குறிப்பிட்ட மதரசாவை தோற்றுவிப்பதில் இவரது பங்களிப்பு மிக முக்கியமாக. அடுத்தது தர்ம சிந்தனை மிக்கவர் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை நாங்கள் சொல்வதாக இருந்தால் அவரால் அவரது பிள்ளைகள் மூலம் எத்தனையோ தர்ம காரியங்களை செய்திருக்கின்றார். அவற்றை பட்டியலிடுவதாக இருந்தால் இது நேரம் தராது. அவர் கண்டி ஜெமியத் உலமாவின் தலைவராக இருந்திருக்கின்றார். நடைபெற்ற அகில உலக இஸ்லாமிய இலக்கிய மாநாடுகளில் பங்கு பற்றி சிறப்பித்திருக்கின்றார். இவரது முயற்சினால் கண்டி ஹனபி பள்ளியிலே நூல் நிலையம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல இவரது பெயரால் இவர் பிறந்த ஊரான கல்ஹின்னையிலும் ஒரு நூல் நிலையம் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக இயங்கி வருகின்றது. இந்த சேவைகளை கௌரவிக்கும் வகையில் இவருக்கு அகில இலங்கை சமாதான நீதிமன்ற பட்டத்தை அந்த காலத்திலேயே அரசாங்கம் வழங்கியிருந்தது. இவரது எழுத்துப் பணிகளை பற்றி நீங்கள் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டீர்கள். இவரது முதலாவது எழுத்துப் பணி 1957 நாங்கள் பிறப்பதற்கு முன்னரே ஆரம்பித்திருக்கின்றது. இவரது முதலாவது நூல் நபி மொழி 40 என்பது. அந்த நூலை தொடர்ந்து இவர் மிக அதிக அளவில் சின்ன சிறிய நூல்களை 15 பக்கம், 20 பக்கம், 8 பக்கம் என்று அந்த காலத்திலே வெளியிடுவதும் பொழுது 5%, 10%, 15% என்று தான் குறிப்பிடுவார். இலகுவாக வாசிக்க வேண்டும் என்ற நினைப்பில் அவர் சின்ன சின்ன நூல்களாக வெளியிட்டிருக்கிறார். ஆமாம், அதோடு அதில் இன்னும் ஒரு கருத்தும் இருந்தது. அதாவது இந்த நூல்களை தனவந்தர்களின் உதவியோடு இலவசமாக விநியோகித்தார்கள். இதனை சிலர் பயன்படுத்தி பிள்ளைகளின் பெயர் வைக்கும் நிகழ்வுகள், திருமண நிகழ்வுகள் போன்ற பொது விடயங்களின் போது இவரது புத்தகங்களை பல லட்சக்கணக்கில் பிரசுரித்தார்கள். இதன் காரணமாக அந்த காலத்திலே நான் கதைக்கும் பொழுது அவர் சொன்னார், அவரது புத்தகங்கள் சுமார் 90 லட்சம் அளவில் உலகத்திலும் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் மட்டுமல்ல, மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. இவரது நூல்களில் எண்ணிக்கை அதிகரித்த பிறகு பிற்காலத்திலே இவர் அதனை 4 தொகுதிகளாக வெளியிட்டார். ஒவ்வொரு தொகுதியும் சுமார் 400 பக்கங்களை கொண்டதாக இருந்தது. அதன் பிறகுதான் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தொகுப்புகளின் தொகுப்பு என்ற நூல் வெளியிடப்பட்டது. அதில் இந்த 4 தொகுப்புகளையும் ஒன்றாக்கி சுமார் 1700 பக்கங்களிலே இந்த புத்தகத்தை வெளியிட்டார். இந்த புத்தகம் பின்னர் சிங்களத்திலும் வந்தது, மகாபொத்த என்ற பெயரில். அதுவும் அவரது பங்களிப்பில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாகும். இனி வானொலி உடனான மௌலவி அவர்களின் பங்களிப்புகளை பற்றி நாம் பேசுவோமே இம்தியாஸ். ஆம், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வானொலியிலே இவரது ஆதிக்கம் மிக அதிகரித்து காணப்பட்டது அந்த காலங்களிலே. ஏனென்றால் வானொலியிலே ஒளிபரப்பாகின்ற நிகழ்ச்சிகளிலே உலமாக்களின் நிகழ்ச்சிகள் குறிப்பிட்ட ஒரு சிலரது நிகழ்ச்சிகளாக இருந்த காலத்திலே
இவருக்கு ஒரு தனித்துவம் வழங்கப்பட்டிருந்ததாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இவர் முஸ்லிம்களிலே நான் அறிந்த வகையில் இஸ்லாமிய நச்சிந்தனைகளை வழங்கியிருக்கின்றார். அதிகாலையில் ஒளிபரப்பாகின்ற இஸ்லாமிய நச்சிந்தனைகளை வழங்கியிருக்கின்றார். நீங்கள் குறிப்பிட்டது போல அல் குர்ஆன் விளக்கம், இவரது அல் குர்ஆன் விளக்கம் தனித்துவமானது. உண்மையிலே ஒரு தலைப்பை எடுத்து ஒரு குர்ஆனாயத்தை எடுத்து அதுக்கு பொருத்தமான விடயங்களை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மிக தெளிவாக கூறுவது இன்றும் எனது மனசிலே பதிந்திருக்கின்றது. மணிமொழிகளை வழங்குகின்றார். அதே போல இவரது துவாக்கள் தனித்துவமானவை. இவர் துவாக்கள் கேட்கும் பொழுது உண்மையிலே எங்கள் வீட்டிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்கள் தாயார் உட்பட பலர் அழுவதை நான் கண்டிருக்கின்றேன். நிச்சயமாக இதனால் லைலத்துல் கத்ர் இரவுகளிலே இவரது துவாக்களுக்கு மிக அதிக நேரம் ஒதுக்கப்பட்டு ஒலிபரப்பாக இருக்கின்றன. அதே போல விசேட தினங்களில் இவரது உரைகள் இடம்பெற செய்யப்பட்டிருக்கின்றன. ரமலானிலே ரமலான் சிந்தனை, துவாக்கள், சஹர் சிந்தனை மற்றும் லைலத்துல் கத்ர் இரவிலே விசேட துவா பிரார்த்தனை என்று இவர் செய்திருக்கின்ற பங்களிப்புகள் ஏராளமானவை. இதனால் தான் முஸ்லிம் சேவையில் அவர் அளித்த இந்த பங்களிப்புக்காகவும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இவர் செய்த பங்களிப்புகளுக்காகவும் இவரது நினைவு படம் ஒன்று இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே 2017 ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் அவரது சேவைகளுக்காகவும் அவரது ஆற்றல்களுக்காகவும் அவருக்கு கிடைத்த சில பட்டங்களையும் ஞாபகமூட்டுவது சிறந்தது என்று கருதுகின்றேன். இவரது இந்த புத்தகங்கள் வெளியீடு சிறு புத்தகங்கள் சுமார் 175க்கு மேல் வெளியிட்டிருக்கின்றார். அதனால் அவருக்கு சிறுநூல் வேதாந்தி என்ற ஒரு பட்டம் சிங்கப்பூரில் வைத்து வழங்கப்பட்டிருக்கிறது. உலகமெங்கும் அறியப்பட்டவர் கண்டி மௌலானா என்ற பெயரில் தான். ஞானத்தேனி, தாஜுல் உலமா, உலகம் சுற்றும் இஸ்லாமிய தூதுவர், நடமாடும் பல்கலைக்கழகம் போன்ற பல பெயர்கள் இவருக்கு இருக்கின்றன. அதோடு அவரது மகளின் பெயரில் அபு ஷிஃபா என்ற புனைப்பெயரும் எழுதியிருக்கின்றார். இந்த ஷிஃபா என்று சொல்லும் பொழுது எனது சகோதரின் பெயரும் ஷிஃபா என்பதனால் பின்னர் அவர் ஷிஃபா பதிப்பகம் என்று ஆரம்பித்த போது நான் அவரிடம் நேரில் சென்று இது பற்றி கலந்துரையாடி மகிழ்ந்ததை நான் நினைவு கொள்ள விரும்புகின்றேன். அதே போல இவர் ஒரு பன்முக ஆளுமை மிக்கவர். மௌலவி ஆலிம், மௌலவி ஆசிரியர், ஃபேசிமாம், ஹத்தீப், சிறந்த பேச்சாளர், பழமொழி பேச்சாளர், நூலாசிரியர், வக்ஃபு சபை உறுப்பினர், அகில இலங்கை சமாதான நீதவான், ஜெமித் உலமாவின் கண்டி கிளை தலைவர் போன்ற பல சிறப்புகள் இவருக்கு இருக்கின்றன. அத்தகைய சிறப்புமிக்க ஒருவரை மிக சிறப்பாக நினைவூட்டி இந்த பாரம்பரியம் நிகழ்ச்சியை நடாத்திய சகோதரர் அன்புக்குரிய MSM ஜின்னா அவர்களுக்கும், முஸ்லிம் சேவையின் பணிப்பாளர் ஃபாத்திமா ரெனுசியா ஜவஹர் சகோதரி அவர்களுக்கும் எனது விசேட நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சட்டத்தரணி இம்தியாஸ் அவர்களே. மௌலவி அல்ஹாஜ் H. சலாவுத்தீன் அவர்களை பற்றிய நீண்ட விளக்கமான ஆழமான அவரது நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மீண்டும் எங்கள் நன்றி. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரஅதிலே 22 முதல் 25 வரை உள்ள ஆயத்துக்களில் மிக முக்கியமான சில கருத்துக்களை முஸ்லிம்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். والذين صبروا ابتغاء وجه ربهم وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية ويدرؤون بالحسنة السيئة أولئك لهم عقبى الدار. மேலும் அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் இரட்சகனின் சங்கையான முகத்தை தேடி அவனுடைய திருவுள பொருத்தத்தை நாடி எத்தகைய இன்னலையும் பொறுமையுடன் சகித்துக் கொள்வார்கள், தொழுகையையும் நிறைவேற்றுவார்கள். நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து ரகசியமாகவும் பரகசியமாகவும் நம் வழியிலே செலவு செய்வார்கள். நன்மையைக் கொண்டே தீமையை தட்டி விடுவார்கள். இத்தகைய அவர்களுக்கு இம்மையில் செய்த நன்மைகளின் நற்கூலியாக மறுமையில் நல்ல இருப்பிடமாகிய சுவர்க்கம் உண்டு. அவை நிலையான சுவனங்களாகும். ஜன்னாத் அத்ன், அதிலே அவர்களும் பிரவேசிப்பார்கள். இன்னும் அவர்களின் தந்தையர்களில், அவர்களின் மனைவியரில், அவர்களின் சந்ததிகளில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று யார் யாரெல்லாம் நல்லவர்களாக இருந்தார்களோ அவர்களும் அதில் பிரவேசிப்பார்கள். மலக்குகளும் ஒவ்வொரு வாசலிலிருந்து அவர்களிடம் பிரவேசிப்பார்கள். இன்றைய பாரம்பரியம் நிகழ்ச்சி தொடரில் இறுதியாக நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கும் முதுபெரும் உலமா மௌலவி அல்ஹாஜ் H. சலாவுத்தீன் அவர்களின் இளைய சகோதரரின் புதல்வர் அல்ஹாஜ் மௌலவி முகமது நசீர் இம்ரான் முகமது பாக்ஜி அவர்கள் தனது பெரிய தந்தையை பற்றி இப்படி குறிப்பிடுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد فقد قال الله تعالى إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. பாரம்பரியம் என்ற இந்த நிகழ்ச்சி இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையில் இணைந்து பல சேவைகளை வழங்கிய உலமாக்கள், கல்விமான்கள், கலைஞர்கள், அதில் இறந்து போனவர்கள், உயிர் வாழ்பவர்கள் அனைவரையும் பாராட்டி கௌரவிக்கின்ற இந்நிகழ்வில் எனது பெரிய தந்தை எமது குடும்பத்தில் அனைவராலும் செல்லமாக அபு என்று அழைக்கப்படுகின்ற கலாபூஷணம் தேசகீர்த்தி கலாநிதி சலாஹுத்தீன் பாரி ஹசரத் அவர்களை இணைத்து கொண்டமைக்கு முதற்கண் நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக, அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற அல்ஹாஜ் ஜின்னா அவர்களும் அவர்களுடன் இணைந்திருக்கக்கூடிய வானொலி சேவையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லா, ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இந்நிகழ்வில் எனது பெரிய தந்தை சலாஹுத்தீன் பாரி ஹசரத் அவர்களை பற்றிய ஒரு தொகுப்பை வழங்குவதற்கு ரப்பு அல்லாஹ் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான் என்பதை இட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் முஹம்மது நசீர் நூர் நிசா தம்பதிகளுக்கு 8 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களில் 3வது நபராக நான் இருக்கிறேன். எனது பெயர் முஹம்மது நசீர் இம்ரான் முஹம்மத். நான் கல்ஹின்னையில் பிறந்து எனது ஆரம்ப கல்வியை கல்ஹின்னை அல்மனார் தேசிய பாடசாலையில் கற்று 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் எழுதியதற்கு பின்னால் கொழும்பு மாநகரில் அமைய பெற்றிருக்கக்கூடிய மதீனத்துல் இல்ம் அரபு கலாபீடத்தில் குர்ஆன் மனனப் பிரிவில் இணைந்து குர்ஆனை மனனம் செய்து முடித்து பிறகு ஷரியாத்துடைய கல்வியை கண்டி தாருல் உலூம் அல் ஃபுர்கானியா அரபு கல்லூரியில் சில காலங்கள் கற்று இறுதியாக காலி பஹஜத்துல் இப்ராஹிமியா அரபு கல்லூரியில் ஷரியத்துடைய பட்டப்படிப்பை 2001ஆம் ஆண்டு நிறைவு செய்தேன். அதனைத் தொடர்ந்து அங்கேயே சிறு காலம் உஸ்தாதாக பணிபுரியக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ரப்பு அல்லாஹ் எனக்கு தந்தான். அதனைத் தொடர்ந்து நான் இப்போது கண்டி தஸ்கரை அல் ஹக்கானியா அரபு கல்லூரியில் 19 வருடங்களாக உஸ்தாதாக கடமை புரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்வில் நாங்கள் இப்போது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய எனது பெரிய தந்தை சலாஹுத்தீன் ஹசரத் அவர்கள் ஹமீது லெப்பை ஜுலைஹா தம்பதியினருக்கு 1939ஆம் ஆண்டு 4வது குழந்தையாக கல்ஹின்னை மண்ணில் பிறக்கிறார்கள். அவர்கள் பிறக்கின்ற போதே ஒரு அதிசயமாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் பிறக்கும் போதே ஒரு சதை கட்டியாகத்தான் விழுந்திருக்கிறார்கள். அப்போது அனைவரும் நினைத்திருக்கிறார்கள், இது ஏதோ ஒரு சதை கட்டி வந்திருக்கிறது, இதை அடக்கி விடுவோம் என்பதாக நினைத்திருக்கிறார்கள். என்றாலும் அந்த நேரத்திலே இருந்த, அதாவது இப்போது இந்த காலத்தில் போல ஹாஸ்பிட்டல்கள் எதுவும் இல்லாத ஒரு காலம். அங்கே வந்த மருத்துவச்சி அவ பார்த்து என்ன செஞ்சிருக்கிறார், ஏதோ ஒரு துடிப்பு, ஏதோ ஒரு அசைவு இருக்கிறதை கண்டு அந்த சதையை வெட்டி பார்த்திருக்கிறார்கள். அங்கே உள்ளே அழகான ஒரு குழந்தை எந்த விதமான குறையும் இல்லாமல் இருக்கிறதை கண்டு அனைவரும் ஆச்சரியம் அடைந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு 8 சகோதர சகோதரிகள், அதில் 5 ஆண் 3 பெண் குழந்தைகளும் இருக்கிறார்கள். ஹசரத் அவர்கள் அவர்களுடைய ஆரம்ப கல்வியை கல்ஹின்னை அல்மனார் தேசிய பாடசாலை என்று இப்போது அழைக்கப்படக்கூடிய, அந்த காலத்திலே அது கமாலியா மகாவித்யாலயம் என்பதாக பெயரிடப்பட்டிருக்கிறது, அந்த பாடசாலையிலே அவர்களுடைய ஆரம்ப கல்வியை கற்றிருக்கிறார்கள். அந்த காலத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், பொதுவாக அவர்கள் ஸ்கூலில் 3 வருடங்கள் அல்லது சிலர்கள் 5 வருடங்கள் தான் அவர் ஸ்கூலிலே பாடம் கற்றிருக்கிறார்கள் என்பதாக சொல்வார்கள். பிறகு அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் மதரசத்துல் ஃபத்தாஹ் கல்ஹின்னையிலே அமைய பெற்றிருக்கக்கூடிய ஜாமியத்துல் ஃபத்தாஹ் மதரசாவிலே ஷரியத்துடைய ஆரம்ப கல்வியை ஆரம்பித்து, அதற்கு பின்னால் இந்தியா காயல் பட்டணத்திலே
அமைந்திருக்கக்கூடிய ஜாவியாவிலே அவர்கள் சிறிது காலம் அங்கே ஷரியத்துடைய இல்மை தொடர்ந்தார்கள். அதற்கு பின்னால் திரும்பவும் நாட்டுக்கு வந்து அவர்கள் வெலிகமையிலே அமைந்திருக்கக்கூடிய மதரசத்துல் பாரி, அந்த பாரி மதரசாவிலே அவர்கள் இணைந்து 1959 ஆண்டு காலங்களிலே அவர்கள் பட்டம் பெற்று வெளியேறி இருக்கிறார்கள். அந்த காலத்தை தொடர்ந்து அவர்கள் மாஷா அல்லாஹ் அவருடைய சிறுபராயத்திலிருந்து அவர்கள் நல்ல எழுத்தாற்றல் உள்ளவர்களாகவும் வாசிப்பு திறன் உள்ளவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் சுயமாக கற்று அந்த காலத்திலே இருந்த GCOL பரீட்சை போன்ற அந்த அரசாங்க பரீட்சையை முழுமையாக எழுதி அதன் மூலமாக அவர்கள் மௌலவி ஆசிரியர் நியமனம் பெற்றிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் கிராவ ஹோராபோல என்ற அந்த கிராமத்திலே முதலாவது ஆசிரியர் மௌலவி ஆசிரியர் நியமனம் பெற்று அங்கே டீச்சிங் சிறிது காலம் செய்து பிறகு கலகதர முஸ்லிம் மகாவித்யாலயத்திலும் சிறிது காலம் அவர்கள் டீச்சிங் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே தான் அவர்கள் கண்டியிலே அமைய பெற்றிருக்கக்கூடிய அந்த ஹனஃபி பள்ளியில் காமா ஹசரத் என்று சொல்லக்கூடிய இந்திய ஹசரத் ஒருவர் இருந்திருக்கிறார். அவருடன் ஏதோ ஒரு அமைப்பிலே தொடர்பு ஏற்பட்டிருந்த நேரத்திலே ஹசரத் அவர்களை ஒரு கணம் ஒரு ஜும்மாவுக்காக வேண்டி அழைத்திருக்கிறார்கள். ஹசரத்துடைய அந்த ஹுத்பா பேருரையை கேட்டதற்கு பின்னால் ஹசரத்துடைய அந்த குரல் வளம், அவர்களுடைய அந்த ஓதல், இவைகளில் ஈர்ப்பு கொண்ட அவர் அந்த இந்திய வம்சாவளியிலே இருக்கின்ற அந்த பள்ளிக்கு பொறுப்புதாரியாக இருந்த ENK காதர் சாஹிப், அதாவது ஹனஃபி பள்ளிக்கு முன்னால தோல் கடை ஒன்று இருந்திருக்கிறது. அந்த கடையிலே இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த பள்ளியுடைய மிகப்பெரிய பொறுப்புதாரிகளாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இந்த சலாவுதீன் ஹசரத் அவர்களிடத்திலே பள்ளியுடைய முழு பொறுப்பையும் கொடுத்துவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அதற்கு பின்னால் ஹசரத் அவர்கள் கண்டியிலே அமைந்திருக்கக்கூடிய சென்ட் போல்ஸ் காலேஜ், அதே போல முஸ்லிம் லேடிஸ் காலேஜ், இவைகளிலும் ஹசரத் அவர்கள் பல வருடங்களாக ஆசிரியர் பதவியிலே வீற்றிருக்கிறார்கள். ஹசரத்துடைய திருமணம் ராஹிலா உம்மா என்று சொல்லக்கூடிய 1963 ஆண்டு அவர்கள் மணமுடிக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தாலா 5 குழந்தைகளை வாரிசுகளாக அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். அதில் 3 ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள். முதலாவது பெண் குழந்தை ஷிஃபா சலாஹுத்தீன், இரண்டாவதாக எங்களுக்கு தெரியும் நாடறிந்த கொடை வல்லல், அதே போன்று மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அல்ஹாஜ் முஸ்லிம் சலாஹுதீன் அவர்கள், அதே போன்று முக்மின் சலாஹுதீன், சுமையா சலாஹுதீன், இமாம் சலாஹுத்தீன். இந்த தீனுல் இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கம் ஹசரத்துடைய உள்ளத்திலே இருந்ததன் காரணமாக அவர்களுடைய குழந்தைகளுக்கு இஸ்லாத்தினுடைய விழுமியங்களை எடுத்து காட்டக்கூடிய பெயர்களையே சூட்டியிருக்கிறார்கள். எனது பெரிய தந்தை சலாஹுத்தீன் பாரி ஹசரத் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்த ஆற்றல்கள் மிகப்பெரியது. அவருக்கு பல மொழி ஆற்றலை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். எல்லா மொழிகளிலும் சரளமாக பேசக்கூடிய ஆற்றலை அவர்கள் பெற்றிருந்தார்கள். இதன் விளைவாக மாஷா அல்லாஹ் பொதுவாக பெரும்பாலான உலக நாடுகளில் அவர்கள் ஹுத்பா பேருரைகள், அதே போன்று இஸ்லாமிய சிந்தனைகள் போன்ற பல விடயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுன்னாக்கள் மிகுந்த ஒரு நேசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். எந்த நேரத்தில் பார்த்தாலும் பொதுவாக அவர்கள் மிஸ்வாக் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அவர்கள் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டுவதாக இருந்தால் தலையிலே தலைப்பாக இல்லாமல் ஒருபோதும் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்ட மாட்டார். அது எங்கு தொழுதாலும் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு வழக்கமாக அது இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையினூடாக அவர்கள் இன்னொரு பல நிகழ்ச்சிகளை நடாத்தி இருக்கிறார்கள். பொதுவாக எனது மனைவி அடிக்கடி என்னிடத்திலே பேசக்கூடிய நேரத்திலே அவர் சொல்லுவார், நான் சலாஹுத்தீன் ஹசரத் அவர்களுடைய நற்சிந்தனை என்ற அந்த ப்ரோக்ராம் மிஸ்ஸாக நான் கேட்டு வருவேன். என்னுடைய எந்த வேலையாக இருந்தாலும் நான் அதை விட்டுட்டு அந்த இடத்துக்கு போய்த்து நான் உட்கார்ந்துடுவேன்.
ஹனஃபி பள்ளி மஸ்ஜிதுக்கு தராவீஹுடைய தொழுகைக்கு சில காலங்களில் எங்களோட சிறு வயதில் நாங்கள் போகக்கூடிய நேரத்தில் அங்கே ஹசரத் அவர்கள் இஷா தொழுகையில் தராவிய தொழுகையில் எதை ஓதுகிறார்களோ கடைசி தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால் ஹசரத் அதில் ஓதினதனுடைய சாராம்சம் என்னங்கிறதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள். இப்படியாக ஹசரத் அவர்கள் பல விஷயங்களில் மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். அவருடைய ஒவ்வொரு சிறுநூல் தொகுப்பு ஒவ்வொன்றிலையும் அன்றாட மனிதன் நடந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை விழுமியங்களுக்கு தேவையான பல செய்திகளை அவர்கள் சுருக்கமாக மக்கள் லேசாக விளங்கி கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு 4-5 பக்கங்கள் கொண்டதாகத்தான் அவர்கள் அவை அமைப்பார்கள். அந்த அடிப்படையில் அதிகமானவர்கள் அந்த காலத்திலே அவர்களுடைய அந்த சிறுநூல்களின் மூலமாக பயன்பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுடைய இந்த பயான்கள், அவர்கள் செய்த இந்த நிகழ்ச்சிகள், இவைகளை அதாவது சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய மியூசிக் சென்டர் அவர்கள் சுயமாக ஹசரத்துடைய எல்லா பயான்களையும் கெசட்டுகளாக வடிவமைத்து முழு உலக நாடுகளுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். இவ்வாறு பல சேவைகளை ஹசரத் அவர்கள் எமது நாட்டிலும் பிற நாடுகளிலும் செய்திருக்கிறார்கள். இதனை மையப்படுத்தி தான் பல நாடுகளில், பொதுவாக மலேசியா கவர்மெண்ட்டே அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, சிறப்பு விருதுகளை வழங்கி இருக்கிறார்கள். இறுதியாக ஹசரத் அவர்களுடைய வஃபாத் சம்பந்தமாக சொல்வதற்கு முன்னால நான் பொதுவாக எல்லாரிடத்திலும் மக்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்ளக்கூடிய செய்தி, ஹசரத் அவர்கள் மாஷா அல்லாஹ் அவர் இருந்த காலத்தில் குர்ஆனோட மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக பார்த்திருக்கிறேன். இறுதியாக நோய்வாய்ப்பட்டிருந்த நேரங்களில் நாங்கள் அவர்களை சந்திக்க போகிற நேரத்தில் ஹசரத் அவர்கள் என்னிடத்திலே சொல்லுவார்கள், நீ இன்ன சூரத்துல் ரஹ்மானை எனக்கு கொஞ்சம் ஓதி காட்டேன்னுவாங்க, சூரத்துல் வாக்கியாவை கொஞ்சம் எனக்கு ஓதி காட்டுவங்கன்னு சொல்லுவாங்க. அதிலே அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை பற்றி நிறைய பேசுகிறான். அதைகளை அவர்கள் இன்பமாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதே போன்று ஹசரத் அவர்களை நான் ஒரு நாள் மஸ்ஜித், அதாவது ஹனஃபி மஸ்ஜிதில் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவர்களோட பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் என்னிடத்தில் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், நான் என்னுடைய வயதுக்கு அளவுக்கு நான் இங்கிருந்து அல்ஹம்துலில்லாஹ் இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி உம்ராவுக்காக வேண்டி அந்த புனித காபாவை தரிசிப்பதற்காக வேண்டி போயிருக்கிறேன். என்னுடைய வயதுடைய அளவுக்கு செல்வதற்கு இன்னும் ஒரு 2 உம்ராக்கள் நான் செய்தால் போதும் என்ற அளவு சொன்னார்கள். ஆனால் அதைவிடவும் அதிகமான அளவு அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களோடு கொண்டிருந்த அன்பு, அல்லாஹு தஆலாவின் மீது இவருக்கு இருந்த இந்த நேசம், இதன் காரணமாக அல்லாஹ் அவருடைய அந்த வாழ்க்கையை அல்லாஹு தஆலா கபூல் செய்து கொண்டானோ என்னவோ, பல தடவைகள் அவர்கள் ஹஜ் உம்ராவுக்காக வேண்டி அந்த மண்ணை மிரித்திருக்கிறார்கள். அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கும் தருவானாக. அதே போன்று அல்லாஹு தஆலா அவருடைய அந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவை 2013ஆம் ஆண்டு ரமலான் மாதம் பிறை 15 அல்லாஹு தஆலா அவரை இந்த பூமியிலிருந்து எடுத்து கொண்டான். யா அல்லாஹ், அவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. மனிதன் என்ற அடிப்படையிலே அவரால் ஏற்பட்ட தவறுகள், பிழைகள் அனைத்தையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. அவரை நீ கபூல் செய்து கொள்வாயாக. அவர்களுடைய தவறுகளை எல்லாம் நன்மைகளாக மாற்றி சிறந்த கூலிகளை நீ அவர்களுக்கு வழங்குவாயாக. நம்மையும் அவர்களையும் யா அல்லாஹ் உயர்ந்த சுவர்க்கத்திலே உண்டர கலந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எம் அனைவருடையவும் இறுதி முடிவை நல்லதாக்கி தருவாயாக. எம்மை பொருந்திக் கொள்வாயாக. எம்மை கபூல் செய்து கொள்வாயாக. அதே போன்று இந்த நிகழ்ச்சியை தொகுத்த, இந்த நிகழ்ச்சிக்கு உதவியாக இருந்த அனைவரையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. இந்த பாரம்பரியம் என்ற இந்த நிகழ்ச்சி, இதனூடாக என்னென்ன நிலவுகள், என்னென்ன விஷயங்கள் செய்யப்படுகிறதோ அனைத்தையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றிகள் அல்ஹாஜ் மௌலவி நசீர் இம்ரான் முஹம்மது பாஹிஜி அவர்களே. இன்றைய எமது பாரம்பரியம் நிகழ்ச்சி தொடரில் பிரபல சன்மார்க்க அறிஞர் கௌரவ கலாநிதி மர்ஹூம் கண்டி மௌலானா மௌலவி அல்ஹாஜ்
சலாவுத்தீன் அவர்களின் நினைவுகளை மீட்டி பார்த்து உளம் நெகிழ்ந்தோம். இதற்காக சிரமம் பாராது எங்களோடு இணைந்து கொண்ட கண்டி மௌலவி அல்ஹாஜ் உமருத்தீன் அவர்களுக்கும், சிரேஷ்ட சட்டத்தரணி கலாபூசணம் அல்ஹாஜ் ரஷீத் இம்தியாஸ் அவர்களுக்கும், கண்டி மௌலவி அல்ஹாஜ் முகமது நசீர் இம்ரான் முகமது பாஹுஜி அவர்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுபடுத்திக் கொள்கிறோம். எந்தெந்த நல்ல செய்திகளை கேட்டோமோ இவைகளை கொண்டு இறுதி நாள் வரை நாம் நடப்பதற்கு நாயனே நீ நல்லுதவி தருவாயாக. அது நந்த சொர்க்கலோகத்தை எங்களுக்கு சொந்த வீடாக்கி தருவாயாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரம்பரியம் முஸ்லிம் சேவைக்கு பங்களிப்பினை நல்கிய கலைஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்களுடனான நேர்காணல் கேட்டீர்கள். சந்தித்தவர் கலைஞர் கலாபூஷணம் MSM ஜின்னா. நிகழ்ச்சி தயாரிப்பு MJ ஃபாத்திமா ரினூசியா. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை முஸ்லிம் நிகழ்ச்சி